ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திற்கான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் குரு சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் கேது, சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து துவக்கிறாரு இந்த மாதம். கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரக பயிற்சி தான். சந்திரனுடைய பயிற்சியை தவிர முதல் பயிற்சி புதன் கடகத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் பின்னோக்கி வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்குள்ளே வராரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே வராரு. அதே சமயம் சூரியன், அதாவது மிதுன ராசியில் சூரியன் இருக்கார், அவர் கடக ராசிக்கு ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாத பிறப்பு ஜூலை 16, 2026 அன்று. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஃபஸ்ட்டு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் பயிற்சி, ஜூலை 7ஆம் தேதி அன்றைக்கி புதன் வக்கர பயிற்சி, ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி சூரியன் பயிற்சி. இந்த 3 பயிற்சிகள் தான் இந்த மாதம் நடக்க போகிறது. இதை தவிர சந்திரன் தன்னுடைய பயணத்தை 2 நாளைக்கு ஒரு தடவை மாற்றிட்டுருக்காரு. இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி அன்னைக்கு 14th ஜூலை அமாவாசை. அதாவது அமாவாசை ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதுக்கப்புறம் தட்சிணாயன புண்ணிய காலம், அதாவது வருஷத்தை 2ஆக பிரிப்பாங்க. 6 மாதம், அயனம்னு பேர் அதுக்கு. தட்சிணாயனம், உத்தராயணம்னு. அதாவது சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாத பிறப்பன்று ஜூலை 16ஆம் தேதி அன்றைக்கி நடக்கிறது. ஆடி மாத பிறப்பு ஜூலை 17லேருந்து 3 நாட்கள், ஜூலை 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் நதி ரஜஸ்வலான்ட்டு பேர். எப்படி பெண்களுக்கு மாசாந்திர தீட்டு 3 நாட்கள் வருமோ, அது மாதிரி வருஷ தீட்டு இந்த நதிகளுக்கு 3 நாட்கள் வரும். அதுதான் அந்த நதி ரஜஸ்வலா 3 நாட்கள். அந்த 3 நாட்களில் நதி நீராடல் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சாதுர்மாசிய விரதம் இந்த மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்னைக்கு சாதுர்மாசிய விரதம் ஆரம்பம். சன்னியாசிகள் குருமார்களுக்கெல்லாம் நம்ம விரதம் இருக்கிறது. 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள், 29 பௌர்ணமி அன்னைக்கு வியாச பூர்ணிமா. இந்த மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி, உங்கள் ராசிக்கான பலன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு வந்திருக்காரு. கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. வீட்டில் பிரச்சனை சார், எங்கள் வீட்டில் தான் சார் பிரச்சனை, என் மனைவிக்கு பிரச்சனை, என் கணவருக்கும் எனக்கும் பிரச்சனை, என் குழந்தைங்க என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இப்படி எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் எதை பேசினாலும் பிரச்சனை. இதில் பார்த்தா அதுக்கு உடம்பும் உங்களுக்கு சொல்படி கேட்கல. உடம்புலையும் ஏகப்பட்ட வியாதி, அதுவும் குறிப்பாக நெஞ்சு வயிறு பகுதியில் பிரச்சனைகள் இருக்குது, முட்டி பகுதியில் இருக்குது, இல்லாட்டி பின்னெடுப்பில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், சங்கடங்கள். இதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறதுன்னா, எல்லாமே நல்லதாக கொடுக்கக்கூடிய, வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கொடுக்கக்கூடிய இடத்துல குரு இருக்கார். தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பதட்டம் இருக்கும். நீங்கள் சில இடத்துல போயிட்டு பொது வெளியில் பேசிட்டு வரீங்கன்னா 10 பேர் உங்களை அடிப்பான். நீ ஏன்டா இப்படி பேசினா, நீ ஏன்டா இப்படி பேசின அப்படின்ட்டு. அதுவும் நீங்கள் இந்த யூடியூப்லாம் பேசுகிற ஆளாக இருந்தால் நீங்கள் அவமானப்படுறதுக்கான சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் அந்த அவமானமும் உங்களுக்கு ஒரு முதலீடாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான நேரம். உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களோ பொண்ணோ திருமணமாக இருந்தால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு சந்தோஷ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. எனக்கும் உங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லை சார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு புது வம்ச விருத்தி ஆயிருக்கு.
அதுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். எனக்கும் என் பையனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை பண்ணலைன்னா அவன் உங்கள் புள்ளன்னு இல்லைன்னு ஆகிடுமா? உங்களால் கொடுக்க முடியுமா? இப்போ விடுதலை பத்திரம் கொடுக்க முடியுமா? இவன் என் புள்ள இல்லைன்னு அரசாங்கமே ஒத்துக்காது, போயா அப்படின்றோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க. அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா வியாபார ரீதியாக முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சுப செலவுகள், கடன் செலவுகள் ஏற்படும். கடனை வாங்கி முதலீடு பண்ணுவீங்க, ஆனால் அந்த கடனால் உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும். ஏன்னா வருமானம் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறாரு. 2ஆம் இடத்து சனி உங்கள் வார்த்தைகளில் நேர்மையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம நாட்கள் கும்பராசி நண்பர்களுக்கு ஜூலை 18ஆம் தேதி இரவு 11:59 ஜூலை 21 காலை 7:54 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் அஷ்டமஸ்தானமான கன்னிராசியில் சனியின் பார்வையில் இருப்பார். ஏற்கனவே சந்திராஷ்டமம் இருந்தாலே குழப்பம், இதில் சனி பார்வையில் உடல் குழப்பம், மனக்குழப்பம், பணக்குழப்பம், வீட்டு குழப்பம், எல்லா குழப்பமும் சேர்ந்து பண்ணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் வாங்கின இடத்துல சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு அந்த டைமில் கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பாருங்கள், வட்டியாவது கொடுக்கறதுக்கு பாருங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒரு அனுபவம், நீங்கள் கடன் வாங்கினில்ல, வாங்கும்போது வந்து கொடுத்துட்டு போடாம்பாங்க. போய் கொடுக்க போன பணம் இல்லைன்ட்டு போய் சொல்ல போனேன்னா இதை சொல்கிறதுக்கு ஏண்டா வந்தேன்பாங்க. இந்த நாக்குக்கு நரம்பு இல்லைன்ட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க நீங்கள். அதனால் எந்த இடத்துல பதவீசாக பேசணுமோ அந்த இடத்துல பதவீசாக பேசி உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கோங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கும். நிலத்தில் வழக்கு, அக்கம் பக்கத்துக்காரன் உங்கள் வீட்டில் குப்பையை போடுவான். அதுவும் சென்னை மாதிரி இடத்துல குப்பை கொட்டுறது ஈஸி. போகிற வழியில் கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு போவான். என்னமோ நம்ம வீடு தான் குப்பை கூளம் மாதிரி, குப்பை தொட்டி மாதிரி. அவன்கிட்ட சண்டை போடுவீங்க. உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னு இருப்பான். அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கோபத்தில் வார்த்தையை விட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் தொல்லை மட்டும் இல்லை, அரசாங்க தொல்லையும் இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையிலேருந்து திருச்சி போகிற வழியில் மதுராந்தகம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த விசேஷமான இடம், அதாவது அப்படியே கண்ணெதிரில் ராமர் நடந்த இடம். அந்த ஏரி காத்த ராமர்னு பேர் அந்த கோயில். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கடல் போன்ற ஏரியை ராத்திரி முழுக்க நின்று காவல் காத்தாரு ராமரும் லக்ஷ்மணரும். அந்த தெய்வத்தை வழிபடுங்கள். கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ராமரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் அரணாக இருந்து அவர் காப்பாற்றுவார். இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிற பலன்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இது பொதுவான பலன், அதாவது ராசிக்குங்கிறது பொதுவான பலன். உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு இந்த பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடியாக வருவதற்கு ஒரு நம்பர் 80ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்கு, 72ன்னு ஆரம்பிக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுறதுக்கு. இந்த 2 நம்பர்கள்லையும் நீங்கள் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய எதிர்காலம் வளமாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக்கான அறிவியல் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இருக்கிறதுனால நம்ம எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சனியே பாருங்க குருவின் பார்வை பெற்றுவிட்டார். என்னதான் குருவின் பார்வை பெற்றாலும் ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருந்து அவர் குருவின் பார்வையிலிருந்து விலகிட்டார். அதனால என்ன ஆகுதுன்னா, கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாகுது, மைண்ட் வாபிள் ஆகுது. கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ், மனைவியாக இருந்தால் கணவர், கணவனாக இருந்தால் மனைவி,
நண்பர்கள் இது மாதிரி விஷயத்துல சில குழப்பங்கள், மன கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ராகு கேதுகள் குருவின் பார்வையிலிருந்து விலகிவிட்டார்கள். ராகு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக சில விஷயங்கள் இயல்புக்கு மாறாக மனக்குழப்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பாக கொடுக்குது. ஆனால் இது செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஆகிறப்ப இது நீங்கிரும். ஆனால் ஜூலை மாதம் அது ராகு இருக்குதான் செய்கிறார் ராசியில். ஸோ என்னன்னா நம்ம எடுக்க வேண்டிய முடிவில் கிளாரிட்டி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாதத்தில் நம்ம அதிகமான அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, ஒருத்தங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, கண்ட்ரோலே இல்லாமல் செயல்படுது, அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய சேதாரம் பிரச்சனை இல்லாமல் வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டாக கால்குலேஷன் மிஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 6லேருந்து 12ஐ பார்க்குறார். ஸோ அப்படிங்கிறப்ப 6ஆம் இடம் உச்சம் வரும்பொழுது என்ன ஆகும்? கடன், நோய், வம்பு வழக்குகள் அதிகமாகலாம். வெளிநாடு விஷயங்கள் மட்டும் நல்ல பாசிட்டிவான அமைப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கொஞ்சம் சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கொஞ்சம் வெளி தொடர்பு, வெளிநாடு போய் படிக்கணும், போகணும், வெளி மாநிலம் போகணும், கடன் வாங்கி சில தொழில் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கொடுக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாமே சில கடன் உபாதைகள், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் புதன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம். மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். படித்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, ஃபைனல் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுறது, எல்லாமே அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் பாருங்கள், 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனை 6ல் போய் குருவோடு சேர்ந்துட்டார். ஸோ அதனால் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகி சில இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரும். சுக்கிரன் 7ஆம் இடத்துலேயே இருக்கிறது நல்ல குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம்தான். கேதுவோட சேர்றார், காதல் வயப்படுவது, எதிர்பாலினத்தின் மேலே கலப்பு திருமணம் நடக்கிறது, எதிர்பாலினத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வருவது, அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனசை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுது. ஏன்னா சுக்கிரன் ராகு அதுகளோட சம்மந்தப்படுறார், செவ்வாயின் பார்வை பெறுகிறார். அப்படிங்கிறப்போ உணர்ச்சி வசப்பட்டு பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எந்த மாதிரி ஒரு நபரோட பழகிட்டு இருக்கோங்கிறது தெரியணும். நம்ம கவனமாக இருக்கக்கூடிய தருணம் தேவைப்படுது. இல்லை என்றால் இழக்கக்கூடாத விஷயத்தை இழக்கக்கூடிய அமைப்புகள், தவறாக போகுது, நம்ம போட்ட ஜட்ஜ்மெண்ட் தவறாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. ஸோ பொதுவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, எல்லா விஷயத்திலையும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் ராகு கேது இருக்கக்கூடிய நிலைமையும், சனி இருக்கக்கூடிய நிலைமையும், குரு இருக்கக்கூடிய நிலைமையும், புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், பெயர்ச்சி, கிரக அமைப்புகளை பொறுத்து கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும், இல்லற விஷயத்தில் கொஞ்சம் வழிமாறி போகக்கூடிய அமைப்புகள், நட்பு காதலாக மாறும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த தேதி, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளுடைய 18 வருஷம் அனுபவம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாமெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது நடக்கும், எப்போ வெற்றி அடைவோம், எப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய தருணங்கள் இருக்குது, வேலை மாற்றங்கள் எப்போ, தொழில் முன்னேற்றங்கள் எப்போ, கடன் அடைவது எப்போ, கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ, உடல் கோளாறுகள்லேருந்து வீடு கட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு எப்போ வருவோம், வெளிநாடா உள்நாடா,
கார்ப்பரேட் லைஃபா, ப்ரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, எது நமக்கு உகந்ததாக இருக்கிறது, எந்த துறை நமக்கு நல்லா இருக்குது, மீடியா துறையா, கம்ப்யூட்டர் துறையா, ஐடியா, சாஃப்ட்வேரா, அக்கௌண்ட்ஸா, அல்லது டிராவலிங், ஹோட்டல், இப்போ நிறைய துறைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் எந்த கிரகம் நமக்கு வலுத்திருக்கு, எது மாதிரி காம்பினேஷனில் எது மாதிரி துறை நமக்கு காட்டுது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனில் நாம் போகும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இருக்குது, எந்த துறையை யோகத்துறையாக இருக்கிறது, நமக்கு நம்மளோட லக்னத்துக்கு எந்த தசை போகுது, தசா புக்தி அந்தர சூக்ஷத்தை டிவைட் பண்ணி, தசைனா வருட கணக்கு 10 வருடம் 15 வருடம், புக்தினா 3 வருடம் 2 வருடம், அந்தரம்னா 6 மாதம் 7 மாதம் வார, சூக்ஷம்னா வாரக்கணக்கு. இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கணித்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுக்கிறது நல்லது, எந்த சாய்ஸ் நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, ஒரு 70-80 வருஷம் வாழும் பொழுது நம்மளுடைய வேலை தொழிலுக்காக ஒரு 30-35 வருஷம் ப்ரைம் டைமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஒரு தவறுகளுக்கும் நம்ம விலையை கொடுக்கக்கூடிய, காலத்தை கொடுக்கக்கூடிய, பணத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இப்போ இருக்கிற காம்படிட்டிவான வேர்ல்டு ஃபினான்ஷியல் வர்த்தக உலகத்தில் ஒரு முடிவும் கரெக்டாக எடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம வாழும்போது எதுவுமே தீர நம்மளுடைய கர்மாவை உள்ளபடியாக சயின்டிஃபிக்காக எதையும் மிகைப்படுத்தாமல் அருள்வாக்கு சொல்கிற மாதிரி இல்லாமல் என்ன மாதிரி கர்மா நமக்கு வருது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்கிறதுங்களா சிங்க் பண்ணிட்டு ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரை பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகள் எடுத்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல கிளாரிட்டி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமாருங்க. இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரங்களுக்கான ஜூலை மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்க பாருங்கள், ஒரு புதுமை விரும்பிகளாக இருப்பாங்க. இவங்க ஒரு தனித்துவம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்குங்க. ஒரு நட்பு வட்டம் இருக்கும், ஆனால் ரொம்ப க்ளோஸ்டு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருப்பாங்க. சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. சமூக நலனில் கொஞ்சம் அக்கறை இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான கும்பராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறனாலங்க ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஈஸியாக இந்த சமயத்தில் கும்பராசிக்காரங்க நார்மலாகவே யாரும் கும்பராசிக்காரங்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தோம்னா ராகு இருக்கிறனால கொஞ்சம் பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் ராசியில் 4-9க்குரிய சுக்கிரன் பார்க்குறாங்க. அப்போ இந்த சமயத்தில் அப்பா அம்மாவோட சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, எங்களுக்கு குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்துல சனிங்க. குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. கடந்த 1 வருஷ காலமாகவே ஒரு திருப்தியே இல்லாத மாதிரியான ஒரு அமைப்பு. எது பேசினாலும் பிரச்சனை, எது பேசினாலும் வம்பு அப்படின்ற இந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மாறப்போகுதுங்க, மாறி இருக்குது. என்ன அப்படின்னா, குருவோட பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல படுறனாலுங்க நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக முடியும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூலை மாதத்தில் இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா அந்த வாக்கை இப்போ காப்பாற்றக்கூடிய சூழலுங்க. பண வரவும் நல்லா இருக்குங்க. பண வரவில் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. இப்போ ஒரு பண வரவில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. அடுத்து முயற்சி ஸ்தானம். நாம் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முயற்சி ஸ்தானத்தை ராகு பார்க்குறாருங்க. அப்போ சில கொஞ்சம் ஒரு தடைகள் வந்தாலும் ஒரு தடையை மீறி ஒரு முயற்சி உங்களுக்கு பலிதமாகும். அது ஒரு பயணங்கள் மூலியமாக ஒரு நன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் பயணத்தின் மூலியமாக குறுகிய பயணத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. சரி, சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சொத்து, நிலம், பூமி, வாகனத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவங்க இருக்கிறது ரொம்ப
ரொம்ப நல்லவே விஷயங்க. அதனால் ஒரு தடை, சனியோட பார்வையும் அங்கே இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு தடை இருந்துச்சு, அந்த தடை இந்த மாதம் விலக போகுது. வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்துக்கள் எல்லாம் வந்து இப்போ வாங்கக்கூடிய ஒரு யோகம். அதுவும் புதுசாக ஒரு வாகனத்தை, இப்போ பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்குறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதுவும் ரெண்டாவதாக வாங்கக்கூடிய வாகனம் கூடங்க ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் வாகனமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்புங்க. உங்களோட ஹெல்த் கண்டிஷனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை பாக்கியம் 5ஆம் அதிபதி ஆட்சிங்க, ப்ளஸ் 7ஆம் அதிபதி சூரியனோட இணைஞ்சிருக்காரு. அப்போ குழந்தை பாக்கியம் சூப்பராக இருக்குங்க. நீண்ட நாள் 5 வருஷமாக 7 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது இல்லாமல் 5ஆம் இடம் காதல் ஸ்தானம், 7ஆம் இடம் திருமண ஸ்தானம். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து இருக்கும்போது காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இப்போ காதல் திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட கும்பராசிக்காரங்க குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, இல்லை அவங்க திருமண வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரி அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணுவீங்க. ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூரணமாக வந்து கிடைக்க போகுது. அடுத்து உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 6இல் குரு உச்சம். அப்போ புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. கடல் கடந்து உத்தியோகத்துக்காக போகிறதுக்கான அமைப்பும் சூப்பராக இருக்குது. சரி, திருமணம் எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 7ல் கேதுங்க. திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தே தீரும். கணவன் மனைவி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய கும்பராசிக்காரங்க இப்போ பாருங்கள், 2ல் ராகுவும் 7ல் கேதுவும் இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் இவ்வளோ நாள் அந்யோன்யமாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 8ல் சனி இருக்காருங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ளஸ் குருவோட பார்வை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கனால ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியம் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்த்தோம்னா 9ல் வந்து கேதுவோட பார்வை இருக்குங்க. 9ல் வந்து கேது இருக்கார். அதனால் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவோட ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள் போகும்போது தகுந்த முன்னேற்பாட்டோடு போகணும். வண்டியோட கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கான்னு திரும்ப பார்த்துக்கணும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குங்க. ஆனால் வந்து அது பயணத்துக்கு தகுந்த முன்னேற்பாட்டோடு போகிறது ரொம்பவே சிறப்புங்க. அடுத்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ல் வந்து குருவோட பார்வைப்படுதுங்க. 10ல் குரு பார்வைப்படுறது ப்ளஸ் 10ஆம் அதிபதியோட பார்வையே படுறதுனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் அதுவும் குறிப்பாக பாருங்கள், நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தொழிலுக்காக இடம் வாங்குறது, ஏன்னா செவ்வாயோட பார்வை, செவ்வாய்னா பூமி, மனை, வாகனம். தொழிலுக்காக வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக வாடகை கட்டடத்தில் இருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சொந்தமாக ஒரு கட்டடம் வாங்கி அங்கே போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 11, தொழில் மூலிமா லாபம் நல்லா வருமா அப்படின்னா, 11ஆம் இடத்துல சனி இருக்குது, ராகு இருக்குது, செவ்வாய் இருக்குது, சூரியன் இருக்குது, புதன் இருக்குங்க. அப்போ சனியோட தொழில் இரும்பு தொழில், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. ப்ளஸ் ராகுவோட தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாயோட பார்வை ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, நிலம் சம்மந்தப்பட்டது, பில்டிங் கட்டி விற்கிறவங்களுக்கான அந்த தொழில் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் சூரியனோட பார்வை மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அரசாங்கத்துறையில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோங்க, இவங்களுக்கு எல்லாமே இருந்த ஒரு தடை நீங்கி இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளஸ் புதனும் வந்து தொழில் ஸ்தானத்தை, லாபஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் லாயர்ஸாக இருக்கிறவங்களுக்காகட்டும், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்க போகுதுங்க. அடுத்து 12ல் வந்து பாருங்கள், குருவோட பார்வை. 12ல் ஏற்கனவே வியாதிகளுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ குருவோட பார்வைப்படுது. அப்போ வியாதிகள்லாம் குணமாகும். விரயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்தே தீரும். அதை புத்திசாலித்தனமாக சுப விரயமாக பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க.
சரி, இன்னும் கும்பராசிக்காரங்க இந்த மாதத்தை முழுமையாக நல்ல மாதமாக மாற்றிக்கணும் என்ன அப்படின்னா, மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு அபிராமி அந்தாதியில் 5வது பாடலும் 27வது பாடலும் படிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், கணவன் மனைவியோட அந்த ஒற்றுமைக்கும் துர்க்கை வழிபாடு படிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வயதானவர்களுக்கு இல்லை கால் ஊனமுற்று நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண எல்லா விதமான முன்னேற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதுங்கிறத பொறுத்து இந்த பலன்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் நம்ம எடுத்துகிட்ருக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான முழு டீட்டெயில்ஸ் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.